இதோ மக்களே, ஒரு அண்ணன்ட்ட கேட்டேன், ஓடையிலேருந்து லிஃப்ட்னாரு. இதுதான் ஓடையா? கொஞ்சம் பெருசாதான் ஓடுது, லிஃப்ட் ரோடும் போகுது. மாதாஜி வேற இங்க டவர் கிடைக்கல சரியா, ஆனாலும் வச்சு சொதப்புது. இன்னும் தெரியல, போக 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 போய்கிட்டே தான் இருக்கு. இந்த ரோடு முடியவே மாட்டேங்குது. சரி வாங்க, அந்த அண்ணன் சொன்னதை கேட்டு இது மேல ஏறி பாத்துருவோம். இங்கே யாரும் வராங்க. கோயில் போற வழிதானுங்களா? இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கு? அங்கிருந்து மேல போறதுன்னா நடந்து போனோம். சரி, தேங்க்ஸ்ண்ணா. அப்பாரா, ஒரு வழியா பக்கம் வந்துட்டோம் மக்களே. மாதேஸ்வரன் கோவில் தான் அந்த கோயில் பேரு நினைக்கிறேன். எல்லாம் நினைப்பாங்க, யாராம பைத்தியக்கார செல்ல முன்னாடி மாட்டிட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கானே அப்படின்னு நினைப்பாங்களா? இல்லைன்னா இப்போதைக்கு அவங்களுக்கு எல்லாம் தெரியுமா நம்ம எல்லாம் யூடியூபர்ஸ் இந்த மாதிரி ஒரு கூட்டம் சுத்தி தெரியுது அப்படின்னு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு மக்களே. என்ன அவங்களே கேமரா மாட்டிட்டு வருவாங்க, சில பேர் தான் போனை மாட்டிட்டு வருவாங்க. அந்த சில பேர்ல தான் நானும் ஒருத்தர் போனை மாட்டிட்டு தெரியுது. எப்பயும் ரோடு திரும்புதான், எப்படி திரும்புது? இப்படித்தான் திரும்புது. இருக்க ரோட்ஸ் எல்லாம் ரொம்ப நேராவா போய்கிட்டு இருக்கு. எங்கால் சொன்னது சரிதான் போல இருக்கு. பார்த்தி பைக் ரைடர். லடாக்குக்கு சவால் விடும் பாலமலை அப்படிங்கிறது சரியாதான் இருக்கு மக்களே. அவ்வளோ டஃபா தான் இருக்கு. ஏறத்தாலா ஏறி வந்துட்டேன் மக்களோட கேட்டு கேட்டு திரும்பி போறப்ப இதே மாதிரியே 2-3 பேர் கண்ணில் தென்பட்டாங்கன்னா அப்படியே விசாரிச்சுட்டு கீழே இறங்கி நம்ம ஊரை பக்கம் போயிட வேண்டியதுதான். அவர் சொன்னதுல கீழே ஒரு பொட்டி கடை வரும். இங்க எங்க பொட்டி கடையா? என்னடா இது, இருக்க காட்டுக்குள்ளேயே போயிட்டு இருக்கோம். சரி, வந்தாச்சு, இறக்கி பார்த்துருவோம். ஏத்தறக்கும் வழி இருக்கு. எக்ஸ்ப்ளோர்னா எக்ஸ்ப்ளோர், ஏதாவது எக்ஸ்ப்ளோர் இல்ல கோயில் போறதுக்கு. ஏன்னா இதெல்லாம் பார்த்தா எனக்கு வழிமுறையே தெரியல. ஆனா அவங்க ஸ்ட்ரைட்டா போங்க ஸ்ட்ரைட்டா போங்கன்றாங்க. எப்பா இங்க இதுதான், இப்படிதான் மக்களிடையே கேட்டு போனோம்னா நம்மளும் சேஃப்டியா போயிடலாம். பரவாயில்ல, இங்க தண்ணி கரண்ட். மக்களே, நான் வீடியோ எடுத்துகிட்டு வர ஆர்வத்தில் மைக் ஆஃப் ஆனதை கவனிக்கலை. அதனால் வாய்ஸும் கொஞ்சம் ரெக்கார்ட் ஆகாமல் போயிடுச்சு. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அங்கே அடிப்படை தேவைகள் எல்லாமே அந்த மக்களுக்கு இருந்தது. அது பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. அது போக இந்த பாதையில் போகிறப்போ வழியில் வந்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, சனிக்கிழமை தான் இந்த கோயிலுக்கு நிறைய பேர் வருவாங்க தம்பி, நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கீங்க, அவ்வளோவா யாரும் ஏற மாட்டாங்க, நீங்கள் தனியாக தான் போகிற மாதிரி இருக்கும், தனியாக போகிறது கொஞ்சம் கஷ்டம், யோசிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இருந்தாலும் இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இதுக்கு மேலே பாதியில் திரும்பி போகிறதுக்கு விருப்பம் இல்லை. அதனால தான் சரி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நானும் வண்டியை மறுபடியும் விட ஆரம்பித்தேன். இருந்தாலும் போகும்போது சில எண்ணங்கள். நான் பார்த்தி பைக் ரைடரோட வீடியோவில் பார்த்துருக்கேன். அவர் அந்த மலை மேலே ஏறும்போது கூட கொஞ்சம் பாதை சரியாக இல்லை, பார்த்து தான் ஏறணும்னு சொல்லியிருக்காரு. இருந்தாலும் எனக்குள்ளே கொஞ்சம் பயமாக இருந்தாலும் தைரியத்தை வர வச்சுட்டு என்ன ஆனாலும் சரி இன்றைக்கி இந்த பாலமலையை ஏறாமல் போகக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி ஆரம்பித்தேன். ஏறுற வழியில் இன்னும் நிறையா கூத்து நடந்திருக்கும். என் கூட நிறையா போராடியிருப்பேன். அதெல்லாம் இந்த வீடியோவோட பார்க்க உங்களுக்கு என்னன்றது தெரியும் மக்களே. இந்த மலையை ஏறுறது வழி தெரியாமல் நான் மட்டும் தனியாக போனது ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. அது உங்களுக்கு அதோட கடைசி வீடியோவில் வரும், அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க மக்களே. இதோ மக்களே, கொஞ்சம் மேலே வந்தால் கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா கீழே மக்கள்லாம் நிறையா இருந்ததுனால என்னால் அங்கே எதுவும் பேச முடியல. நம்ம கருவாச்சியை அங்கே பார்க் பண்ணியிருக்கேன். அந்த வீடு தெரியுது பார்த்திங்களா, பத்திரமா இருப்பாளான்னு பயமாக இருக்குது. அப்புறம் இதுதான் பார்த்திங்கன்னா கோவிலுக்கு போகிற பாதை. காலையிலேருந்து யாரும் கோவிலுக்கு போகல அப்படிங்கிறாங்க. இந்த பாதையில் போங்க, வழி தெரிஞ்ச வரைக்கும், தெரியலனா திரும்பி வந்துடுங்க அப்படின்னு சொன்னாங்க மக்கள். ஏன்னா வழி மாதிரி போயிட்டோம்னா அப்புறம் தொலைஞ்சிருவோம். அதை பாருங்கள், இந்த ஒத்தையடி பாதை மாதிரி போகிறதுல
முடிஞ்ச வரைக்கும் போங்க, அப்புறம் தெரியலனா வந்துடுங்க, ரிஸ்க் எடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி மக்கள் சொல்கிறாங்க. அதெல்லாம் பார்ப்போம் மக்களே, இந்த பாதை போகிற வரைக்கும் போவோம். அப்படி இல்லை நமக்கு வழி தெரியலனா அப்புறம் திரும்பிடுறது தான் என்ன கேட்டால் அதுவும் பெட்டர் வழி அதுதான். ஏன்னா கேங்காக வந்திருக்கணும், நம்ம எப்பயும் தனியாக தான் வந்துடும். அதனால் சேஃப் இல்லைன்னா திரும்பிடுறது என்ன கேட்டால் பெட்டர்னு தான் சொல்லுவோம் மக்களே. மழை இன்னும் அல்டிமேட்டாக தான் இருக்குது. ஆனால் சேஃப்டி அதை பற்றி கேட்டால் என்கிட்ட அதுக்கு பதில் இல்லை மக்களே. ஓகே மக்களே, இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய்ட்டு கன்டினியூ பண்ண முடிஞ்சால் பண்ணுறேன், அப்படின்லாம் இறங்குற மக்களே. ஏதோ மக்களே, இந்த பழைய பிரிடேட்டர் படம்லாம் வரும்ல அந்த மாதிரி இருக்குது. இது என்ன கேமரா இல்லை, ஏதோ ஒரு சின்ன ஊற்று மாதிரி இருக்குது. இங்கேயே வழி குழப்பமாகுது. இப்படி போகிறதா இல்லைன்னா இங்கே ஷெல்டர் இருக்குது அப்படியே அது மேலே போகுது அங்கே போகிறதா. அப்போயே அந்த பாட்டி சொன்னாங்க தனியாக போகிறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான்ட்டு. நான் நடக்கிற சத்தமே எனக்கு பயத்தை ஏற்படுத்துது. எப்படி போயிருப்பாங்க? இதில் ஒரு பாதை போகுது, ஆனால் இது எந்தளவுக்கு சேஃப்டின்னு தெரியலை. ஆனால் பாதைனா இதுதான் பாதை மாதிரி இருக்குது, அங்கே ப்ராப்பராக பாதை இல்லை. ஏன்னா அங்கே இப்போ தான் போயிட்டு வந்தேன். கொஞ்சம் மூடி நடப்போம் மக்களே, தெரியலன்னா ஐ வில் கிவ் அப். என் முயற்சி அடுத்த தடவை கேங்காக வந்து கண்டினியூ பண்ணுறேன். இந்த தடவை என் உள்ளூர் உணர்வு சொல்கிறத கேட்க வேண்டியதான் மக்களே. வேறு ஆப்ஷன் எனக்கு இல்லை. இப்போ பார்க்குற வரைக்கும் சரியாக போயிட்டுருக்க மாதிரி தான் தோணுது. ஆனால் இது எவ்வளோ தூரத்துக்கு சேஃப்டின்னு கேட்டால் அதுக்கான பதில் 0 தான். ஓகே மக்களே, எனக்கு தெரிஞ்சு தனியாக போகிறது செட் ஆகாது. அதனால் வேறு யாராவது வந்தால் போயிருந்துருக்கலாம், யாருமே வரல. தனியாக போகிறது எனக்கு தெரிஞ்சு இதில் சேஃப்டி இல்லை. என்ன வேணால் நடக்கலாம், யாருமே இல்லை. யாரோ ஒருத்தர் கண்ணில் திருப்பணும்னு பார்த்தேன், ஆனால் யாருமே இல்லை. ஓகே மக்களே, நான் இந்த காட்டை விட்டு இப்போதைக்கு எக்ஸிட் ஆகிறேன். நெக்ஸ்ட் டைம் கேங்கோட வந்தால் ட்ரை பண்ணுறேன். பாய் மக்களே, அடுத்து கீழே இறங்கிட்டு உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இல்லை மக்களே, எவ்வளோ தூரம் வந்துட்டு கிவ் அப் பண்ணுறதுக்கு மனசு கேட்கல. அதனால் சரியோ தப்போ ஒரு வழி போகுது, அதில் ஏறிட்டுருக்கேன். எப்படி சொல்கிறேன்னு தெரில, ஏறி போயிடணும்னு தெரில. இறங்குறக்கா சில பாதைகள் செட் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். ஞாபகம் வச்சுட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். எல்லாம் கரெக்டாக நடக்குமான்னு தெரியல. எவ்வளோதான் வந்துட்டு விட்டுறாதன்னு மனசு சொல்லுது, மூளை என்ன சொல்லுது, வேண்டாம் திரும்பிடலான்னு சொல்லுது. என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. ஆப்போசிட்டில் இந்த ஊரோட அழகு. அங்கேருந்து இங்கே ஏறி வரதுக்குள்ளேயே பெரும்பாடாக போச்சு. கொஞ்சம் தூரம் ட்ரை பண்ணி பார்ப்போம், என்ன நடக்குதுன்னு பார்த்துருவோம்.